திருமணமே ஆகாத டெலிகிராம் சிஇஓ தனக்கு உலகம் முழுக்க 100 குழந்தைகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறது பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. தன்னுடைய டிஎன்ஏ பரிசோதனையை தான் வெளியிட போறதாகவும் இதன் மூலமா என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. என்னங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்க. வாங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். டெலிகிராம் ஆப்னுடைய சிஇஓ மற்றும் கோ-ஃபவுண்டரான பாவேல் துரோவ் அப்படின்றவரு தன்னுடைய சேனல்ல ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனக்கு உலகம் முழுக்க 100 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இன்னும் திருமணமே ஆகல, ஆனா உலகம் முழுக்க 100 குழந்தைகள் எப்படிங்க இவருக்கு இருக்க முடியும் அப்படின்னு பல பேர் இத பார்த்துட்டு முதல்ல ஷாக் ஆயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இது பத்தின தெளிவான விபரத்தை அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதாவது விந்தணு தானம் மூலமா இவருடைய விந்தணு மூலமா 100 குழந்தைகள் இதுவரைக்கும் பிறந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. இவரோட நண்பர் ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதாகவும் அதுக்கு இன்னொருத்தருடைய விந்தணு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் இவர்கிட்ட தெரிவிச்சதாகவும் அதை தொடர்ந்து இவரை விந்தணுவை தானம் செய்ய சொல்லி இவருடைய நண்பர் கேட்டதாகவும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு பாவேல். அப்படிதான் இவரு முதன்முறையா விந்தணு தானம் செஞ்சாராம். அதுக்கப்புறமா தொடர்ச்சியா நிறைய பேருக்கு இவர் உதவி செஞ்சதா குறிப்பிட்டிருக்காரு. இதுவரைக்கும் 12 குடும்பங்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விந்தணு தானத்தை இவர் நிறுத்தினதாகவும் இருந்தாலுமே ஐவிஎஃப் கிளினிக்ல இவருடைய உறைய வைக்கப்பட்ட விந்தணு இருக்கிறதாகவும் அதன் மூலமா மறுபடியும் குழந்தைகள் இப்ப பிறந்துட்டு வரதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இத தன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை தொடர்ந்துதான் தன்னுடைய டிஎன்ஏ பரிசோதனையை தான் வெளியிட போறதாகவும் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இவர் தெரிவிச்சிருக்காரு. இவருடைய இந்த பதிவு பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போலே சுயமின்றி வாழ்வான் மண்மேலே. தமிழக அரசு கொடுத்த சிறந்த சிற்ப கலைஞர் விருது தனக்கு கிடைச்ச பரிசு தொகையை தன்னுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து மனமகிழ்ந்திருக்காரு இங்கு ஒரு சிற்ப கலைஞர். தனக்கு கிடைச்ச 50,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் நாணயங்களை வச்சு 60 ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு மிக்சியை வாங்கி கொடுத்திருக்காரு இங்கு ஒருத்தர். சிற்பக்கலைக்கு புகழ் போன ஒரு இடம் தான் மாமல்லபுரம். சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுரம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு. அதே சமயம்